2025ல நிறைய பேரு இந்த வண்டிக்காக தான் வெயிட் பண்ணாங்க. என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா யமாஹாவோட XSR 155 இந்த பைக் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இது R15 MT15ல இருக்கிற அதே இன்ஜின் எடுத்துட்டு வராங்க. சேம் தான் 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve SOHC செட்டப்ல 19.3 PS-லயும் 14.7 Nm டார்க்லயும் இது வந்து வருது. மற்றபடி அதுல வர்ற எல்லா ஸ்பெசிபிகேஷனையும் இதுவும் இருக்கு. லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து ABS வேரியண்டோட தான் வரும். எல்லா விதமான ஸ்பெக்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்கு. இது எதுக்காக? ஏன்னா நானுமே மோஸ்ட்லி இந்த வண்டிக்காக வெயிட்டிங் தான். என்ன ரீசன் பாத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஃபேமிலிக்கு பக்காவா சூட் ஆகும். ஏன்னா ஃபேமிலியும் உங்களால உட்கார வச்சிருக்க முடியும். அந்த சீட்டு பாத்தீங்கன்னா லென்த்தா இருக்கும். செகண்ட், இது வந்து எல்லா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லா ஃபியூச்சர்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர் தான் சொல்றாங்க. மேபி இங்க இந்தியாவுக்கு வர்றப்ப அதிகப்படுத்தலாம். என்னடா இது இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்தியாவுக்கு வரும். ஆனா இது வரைக்கும் நிறைய யூடியூப் வீடியோல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இது வரப்போகுது, இது லான்ச் ஆக போகுது, அப்கமிங்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அபிஷியலா யமாஹா ஷோரூமுக்கு நான் கால் பண்ணியும் கேட்டேன். எந்த வித கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இது இந்தியாவில் நம்ம XSR 155 லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எந்த வித கன்ஃபர்மேஷனெல்லாம் தரவே இல்லை. ஸோ கன்ஃபார்மா இதுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வரலாம். ஆனா வந்து இப்போ எந்த வித கன்ஃபர்மேஷன் நியூஸுமே கிடையாது. அப்படி சப்போஸ் அவங்க விடுறதா இருந்தால் அந்த ஆட்டோ எக்ஸ்போலயே அவங்க வந்து காட்டியிருக்கணும் இது மாதிரி வரப்போகுது அப்படின்னாவது. அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த வண்டி வாங்கினா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா ஜாப்பனீஸ் இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்து, VVA எல்லா விதமான ஆப்ஷனோட உங்களுக்கு வரும். குறிப்பா ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட்லேயே ஒருத்தர் கேட்டாரு நம்மளுக்கு வந்து எல்லா விதமான ஃபேமிலிக்கும் வரணும், பெட்ரோலும் தரணும். பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட இது 45-48 கூட உங்களுக்கு மைலேஜ் தரும். டேங்க் லிட்டர் தான் அங்கே 10 லிட்டர் சொல்றாங்க. மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம் இந்தியாவுக்கு வர்றப்போ. இதில் நீங்க லாங் டிரைவ்க்கு கவலையே பட தேவையில்ல, பெட்ரோலுக்கும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்ல. லாங் சீட்டா இருக்கு. ஃபேமிலிக்கும் முன்னாடி குழந்தைங்களும் உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து சீட் எக்ஸ்பென்சர் போனீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நல்ல லக்கேஜ் ஃபேமிலியோட நல்லாவே எடுத்துட்டு போகலாம். ஆல் ஓவரா எல்லாமே ஸ்மூத்ல இருந்து பக்காவா இருக்கிற இன்ஜின் தான் இந்த யமாஹாவோட 155cc XSR பைக். இது குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. 100/80 ஃப்ரண்ட்லயும் பேக்ல 140x70 வந்து டயர் செக்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா டெல்டா ஃப்ரேம்ல தான் உங்களுக்கு வரும். இதோடைய பிரைஸ் எவ்வளவு இருக்கும் எக்ஸ்ஷோரூம் கேட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 180 கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆன் ரோட் சேம் MTக்கு காம்படிட் பண்றனால உங்களுக்கு வந்து 230-220 வந்து ஆன் ரோட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டி மாதிரியே வேற ஏதாச்சும் ஒரு வண்டிக்கு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எந்த வண்டின்னு தெரிஞ்சுக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அது எந்த வண்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் இல்லாம இந்த வண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா RX மாதிரி இருக்கு. ஸோ RXல எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாமே இன்ஜினுமே சூப்பரான இன்ஜினு, ஜாப்பனீஸ் இன்ஜினு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வண்டி தான். ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வந்த மாதிரி தெரியல. ஸோ வந்துச்சுன்னா உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் பைக்கா இருக்கும். என்ன மாதிரியே நீங்க யாரும் இந்த வண்டியை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி அஃபிஷியலாக கால் பண்ணதுக்கும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் வீடியோ போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.